ஏதாவது ஒன்று சொல்றாங்களா? சொன்ன உடனே என்ன சொல்லணும்னா, நம்ம அப்படியா உன்னை அப்படி பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. உடனே என்ன சொல்லணும்னா, இல்லை நீ பெரிய ஊழியம் செய்ய போற, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு, அதனால தான் ஆண்டவர் இப்படி உன்னை புடமிடுறாரு. ஆனா சீக்கிரமா பாரு, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஆண்டவர் உன்னை பல மடங்கு உயர்த்த போறாரு, நீ தைரியமா இரு. இப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளை பேசணும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையுமே எதோட கனெக்ட் பண்ணணும்னா, மனுஷனோட கனெக்ட் பண்ணக்கூடாது, பிரச்சனையோட கனெக்ட் பண்ணக்கூடாது. எதோட கனெக்ட் பண்ணணும்னா, ஆண்டவரோடையும் அவருடைய வார்த்தையோடையும் மட்டும்தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். நம்ம பேசும்போதும் ஆண்டவரோட, நம்ம நடக்கும்போதும் ஆண்டவரோட, எல்லாமே யாரோட அப்படின்னு சொன்னா கர்த்தரோட கர்த்தரோட கர்த்தரோட. பரிசுத்தவான்களை பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, இவங்க எல்லாருமே சில பிரச்சனைகளிலே வெற்றியாய் வாழ்றதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாத்தையும் அவங்க எதோட கனெக்ட் பண்ணாங்க? ஆண்டவரோடையும் அவருடைய வசனத்தோடையும் அவங்க கனெக்ட் பண்றாங்க. அதனாலதான் அவங்க பலனா இருந்தாங்க. அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட இந்த 84வது நாள், இனி என் வாயிலிருந்து எந்த விஷயத்திற்கு பேசினாலும் உடனே அதுல என்ன கனெக்ட் ஆகணும்னா ஸ்பிரிச்சுவல். சொல்லுங்க எல்லாருமே ஆமென். பெருமைக்காக அல்ல, பெருமைப்படுத்துறதுக்காக, நான் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் மேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அல்ல. ஆனா டிஃபால்ட்டாவே அப்படி சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு உள்ளேயே அது என்ன பண்ணணும்னா வளரணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். அப்போ வாயை திறந்தாலே அவர் எதோட தான் கனெக்ட் பண்றாரு? எதோட தான்? ஆவிக்குரிய வாழ்க்கையோட தான் கனெக்ட் பண்றாரு. ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு, ஆண்டவர் இப்ப என்ன பண்றாருன்னா 3 தண்டனை அவனுக்கு முன்னாடி வச்சு, இந்த தண்டனையில ஏதாவது ஒண்ணு நீ செலக்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. உடனே அந்த மனுஷன் என்ன பண்றான்னா, நம்ம மனுஷீக புத்தியா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? மனுஷீக விஷயமா நம்ம யோசிச்சா எப்படி யோசிப்போம்? அப்படியா 3 வச்சிருக்கிறீங்களா, உடனே கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம். இந்த 3ல எந்த தண்டனை கேட்கல, எந்த தண்டனை சின்னது, எந்த தண்டனை நம்மளை எஃபெக்ட் பண்ணாது, எந்த தண்டனை நம்முடைய குடும்பத்தை பாதிக்காது, எந்த தண்டனை நம்முடைய சரீரத்தை பாதிக்காது அப்படின்னு கணக்கு போட்டு 3ஐயும் பார்த்து இதை செலக்ட் பண்ணிட்டு ஆண்டவரே அப்படின்னு மனுஷிக பிரமா டக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா தாவீது அப்படி சொல்லவே இல்லை. அந்த 3ஐயும் அவன் கேரை எடுக்கல. அவனுடைய டீலிங் மாம்ச பிரகாரமா இல்ல, நான் இது பெருசா அது பெருசான்னு சொல்லல. ஒன்னே ஒண்ணு, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக. அப்போ அங்க எதுக்கு வேலையே இல்லை? அங்க எதுக்கு வேலையே இல்லை? சத்தமா சொல்லுங்க. மாம்சத்திற்கு வேலையே இல்லை. மாம்சத்துக்கு இப்படி நீங்க பழகி பாருங்க.